நண்பர்களே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்று இளந்தரையில பார்த்தீங்கன்னாக்க மகாபாரதத்தில் பீமனுடைய மானசீக பூஜையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னாக்க மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர் அர்ஜுன் தினமும் பூஜை பண்ணுறாரு. இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்க பூஜை பண்ணிட்டு போகும்போது அங்கேருந்து பீமன் அப்போ தான் எழுந்து தூக்க கலக்கமாக எழுந்து வருவார். இவர் அர்ஜுனன் என்ன பண்ணுவார், எப்போ பார் தூங்கிட்டு உனக்குலாம் ஒரு பக்தி இட்டு ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, இவனுக்கு நல்ல சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அதுக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்னன்னா மகாபாரத போரில் தனக்கு எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, எல்லாருமே அதுக்கு முன்னாடி அர்ஜுன் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அர்ஜுனன் என் கூட வா, சிவபெருமான்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு போகிறாங்க. கைலாய மலைனா எப்படிங்க இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன அப்படி இருக்கும், ஒரு பனியாக தான் இருக்கும். அங்கே ஒரு புல் பூச்சி பூண்டு கூட முளைச்சிருக்காது இல்லைங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா போகும்போதே அர்ஜுனனுக்கு கண்ணை கட்டுது. என்னன்னா அங்கே ஃபுல்லு மலர்களாக இருக்குது. அது முழுதும் அந்த பனி முழுதும் மலர்களாக அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்க சிவகணங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மலர்கள் எல்லாம் வாரி வாரி தூக்கி தூக்கி போடுறாங்க. போட 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 வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கிருஷ்ணா, இங்கே மலர்கள்லாம் வராது, ஒரு புல் பூச்சி பூண்டு கூட இங்கே முளைக்காது, ஆனால் என்ன இங்கே மலர்களாக இருக்குது அப்படின்னது. சரி வா பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக 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 மலர்களாகவே வந்துட்டு இருக்கு. சிவபெருமான்கிட்ட ஆட்சி வாங்கிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அதே மாதிரி மலர்களாகவே இருக்குது. அப்போ அந்த சிவகணங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லைங்க இது ஒரு பக்தர் இறைவனுக்கு இந்த மலர் மாலை அர்ச்சனை பண்ணுறாங்க, அதுதான் இங்கே குமிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சிவகணங்கள் சொல்கிறாங்க. என்னது பக்தன் இறைவனுக்கு மலர் மாலை இவ்வளவு பண்ணுற, யாரால் இவ்வளோ மலர்களை இறைவனுக்கு கொடுக்க முடியும் ஒரு பக்தன் அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னும் மலர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு புரியல. அப்போ அர்ஜுனனுக்கு எதுவுமே புரியல. அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, இது என்னென்னா பீமன் எனக்கு பண்ணுற ஒரு பூஜை அப்படின்னு சொல்கிறார். என்னது பீமன் உனக்கு பூஜை பண்ணுறானா, என்ன இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அர்ஜுனன். நான் தானே உனக்கு தினமும் பூஜை பண்ணுறேன், மலர்கள்லாம் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறேனே, அது இவ்வளவு மலர்களாக எப்படி பீமனால அவன் எப்பயுமே தூக்கம் கலைஞ்சி எழுந்து வருவான் நான் பூஜை பண்ணிட்டு வரும்போது, அவனால் எப்படி இவ்வளோ மலர்களை கொடுக்க முடியும் கிருஷ்ணா அப்படின்னா. இது அவன் மலர்களை எனக்கு கொடுக்கறது யாருக்கும் தெரியாது, அவன் மானசீகமாக பூஜை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மானசீகமாக பண்ணுறானா என்ன கிருஷ்ணா நீ சொல்கிற அப்படின்னா, நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வா அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் 3 மணிக்கெலாம் போனோன்னு அந்த 3 மணிக்கு என்ன பண்ணுறாரு, அந்த நந்தவனத்தில் நடக்கிறாரு பீமன். அவர் நடைபயிற்சி போவார். அப்போ போகும்போது அங்கே இருக்கிற நந்தவனத்தில் இருக்கிற மலர்கள் முழுக்க என்ன பண்ணுறாரு, இது இறைவனுக்காக படைக்கப்பட்டது, இறைவனுக்காக படைக்கப்பட்டது, இது இறைவனே சாரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே சொல்கிறாரு. அதாவது நம்ம கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி ஒரு கதையில் பார்த்தோம். அது மாதிரி இது இறைவனுக்குன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு படைச்சிடுறாரு. அது எல்லாமே என்ன ஆகுது, மேலே போக 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 அந்த கைலாய மலை தாண்டி தான் பெருமாளுக்கு போகணும் இல்லையா, அந்த மாதிரி போகுது. இது மாதிரி கிருஷ்ணர் என்னன்னா அதாவது நம்ம பயபக்தியோட பூஜை பண்ணணும். ஆனால் நம்ம எப்படி பண்ணாலும், அதான் பகவத்கீதையில் சொல்கிறாரு என்ன அப்படின்னாக்கா, ஒரு பூவோ இலையோ ஒரு பழமோ நீ எனக்கு அன்போடு அளித்தான் நான் அதை ஏற்றுக்கிறேன். சரி அதுவும் இல்லையா, ஒரு சொட்டு கண்ணீர், கிருஷ்ணா என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு கண்ணீர் விடு, அதையும் நான் அன்போடு ஏற்றுக்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம இறைவனுக்கு நம்ம ஓகம் ஆகம் தான் நம்மளால் படைக்கணும் அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, நம்மளால் என்ன முடியுமோ, அவருக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்மளால் ஏதாவது பூ வாங்கி கொடுக்க முடியுமா, பழம் வாங்கி கொடுக்க, எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அது நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம இறைவனுக்கு படைக்கும்போது அதை கண்டிப்பாக இறைவன் நமக்கு அதை நம்ம கொடுக்குற அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக ஆட்சிகளை வழங்குவார் அப்படிங்கிறது தான் இன்றைய இளந்தளிரோட ஒரு கருத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.